ஹாய் ஹால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி ரொம்ப சாரி, என்னால் இவ்வளோ கேப் விட்டு நான் வீடியோ போடுறதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருந்துச்சு. நான் அதை டீட்டெயிலாக சொல்லணுன்னு தான் நான் இன்றைக்கி வீடியோவே நான் போடுறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ நான் போடுற டைம் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங்கு. ஆனால் நான் அதை எடுத்தது பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே ஈவினிங் டின்னருக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே நானும் என் ஹஸ்பண்டும் தான் இங்கே இருக்கோம் பெங்களூரில். பாப்பா ஊருக்கு போயிட்டா. சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆனதுனால அம்மா வீட்டில் விட்டுட்டேன். அங்கே அம்மா வீட்டில் ஒரு 4 days, மாமியார் வீட்டில் 3 days, அது மாதிரி மாற்றி மாற்றி இருந்துப்பாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு ஓப்பன் டே முடிஞ்சு ஸோ கூப்பிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். என்னென்னா புது வீடு வந்தோம். ரீசன் என்னென்னா இன்னும் வீடு ஃபுல்லாக செட் பண்ணலை. ஒரு 20% மிச்சம் இருக்குது. லைக் பால்கனிக்கு ரெயில்ஸ் போடுறது, அது என்ன டோருக்கு லாச் போடுறது, டோருக்கு ஹேண்டில் போடுறது, அந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருந்துச்சு. ஏன் இவ்வளோ நாள் மார்ச் 19 நான் ஷிஃப்ட் ஆனேன். ஒரு 3 days பார்த்திங்கன்னா லீவுன்ட்டு எனக்கு சிலிண்ட்ரு போட்டு விடுறதுக்கு கூட சிலிண்ட்ரு இதிலேருந்து யாரும் வரல, எல்லோரும் லீவுக்குன்னு போயிட்டாங்க. ஸோ எல்லாம் செட் ஆகி ஒரு 80% ஒர்க் முடிஞ்சிருக்குன்னா அது இப்போ தான் முடிஞ்சுது. அண்ட் தேர்ஸ்டே தான் யாருமே வீட்டுக்கு வரல. லைக் இந்த ஒர்க்குக்கு வரணும். லைக் டோர் ரெடி பண்ணுறது, கர்டைன் ராட் போடுறது, அந்த மாதிரி எந்த ஒர்க்குக்கும் வரல. எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் ஏசி ஃபிட் பண்ணுறது, வார்ட்ரோப் ஃபிட் பண்ணணும், இன்னும் அதுக்கெலாம் இன்னும் இல்லை. சரி, யாராவது இருந்தாங்கன்னா எனக்கு வீடியோ எடுத்து போட ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் பன்னீர் கிரேவி ரொம்ப நாள் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. சரி வீட்டில் ட்ரை பண்ணுவோம், வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருவோன்ட்டு பன்னீர் வாங்கிட்டு இந்த மாதிரி கிரேவி தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஆக்சுவலாக சப்பாத்திக்கு தான் பன்னீர் கிரேவி யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான். எண்ணெய், ஆயில், கொஞ்சம் பட்டர் போட்டு முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகா, வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கட்டோன்ட்டு இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 glass பால் ஊற்றி நல்லா வேக வச்சேன். அது வதங்கினது நல்லா மிக்சியில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் பன்னீரை மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி அதே தவாலையே ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இப்போ திரும்ப அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரை பண்ணதாக. நீங்கள் இது கூட வெங்காயம், குடமிளகா கூட போடலாம், ஆனால் வீட்டில் இப்போ இல்லை. ஸோ மெல்ட் பண்ண பட்டரு கூட கொஞ்சம் ஆயில் போட்டால் இதிலே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் இது 3 போட்டு நல்லா அது பொங்கி அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கலரி விட்டுட்டு திரும்ப அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா கலரி அந்த மிக்சிலே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அந்த இது பண்ணி அதை எல்லாத்தையும் க்ளீனாக ஊற்றிட்டு அதே மிக்சிலே திரும்ப ஒரு 1/2 கப்பு பால் கூட ஒரு 50 கிராம் பன்னீர், ஒரு 5 முந்திரி பருப்பு, முழு முந்திரி பருப்பு போட்டு நல்லா ஃப்ரெஷ் க்ரீமுக்காக நான் எப்போவுமே கடையில் பன்னீர் பட்டர் மசாலா மட்டும் செய்கிறேன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வெளியில் வாங்க மாட்டேன். இந்த மாதிரி வீட்டிலே ரெடி பண்ணிப்பேன். நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நான் பண்ணிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக இதை ஊற்றிட்டேன். அண்ட் இதிலே பார்த்திங்கன்னா கூட கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா ஒரு 5 minutes லோ ஃப்ளேமில் தட்டு போட்டு மூடி வைங்க. அப்படியே வச்சிங்கன்னா பட்டு 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 பட்டுன்னு அடிக்கும். கேஸ் சுற்றி அந்த பன்னீர் கிரேவியோட இது வந்திருக்கும். ஸோ அதனால் தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. அண்டு பன்னீரும் போட்டு லாஸ்ட்டாக கையிலையே ஸ்மாஷ் பண்ணி கஸ்தூரி மேத்தி போட்டு தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கிரேவி. நான் இதுக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு நைட்டு நானே ஹஸ்பண்டும் சாப்பிட்டோம். அண்டு எல்லாருக்கும் தெரியும் YK ப்ரௌனி பைட்ஸ் நான் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கேன். அதில் இப்போ புதுசாக இன்னொன்று ரெசிப்பியும் ஒரு மெனுவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதோட நேமை நான் அடுத்த இதில் பண்ணேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை. ரொம்ப நல்லாவே வந்துருச்சு. ஆர்வம் தாழாமல் நானே ஒரு பைட் சாப்பிட்டுட்டேன். உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.